வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் மாடியூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து லைப்ரரினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, இம்போர்ட் மேத் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா லைப்ரரி அப்படிங்கிற அதுலேருந்து வந்து இம்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ வந்து கால்சி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதாவது இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதாவது இதை போய் லைப்ரரியில் ஆட் பண்ண போகிறேன். ஏன் அப்படி ஆட் பண்ணுறோன்னா, லைப்ரரியில் ஆட் பண்ணிட்டோம்னா நீங்கள் அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட்டில் எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சிஸ்டமில் நான் எங்கே வேணாலும் பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறோன்னா அங்கெல்லாம் வந்து பைத்தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணால் அங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன்னா ஒன்லி இந்த இதுக்குள்ள மட்டும்தான், இல்லைனா வேறு இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபோல்டர் நேம் சொல்லி வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், லைப்ரரியில் போய் நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸுங்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கால்சி அப்படிங்கிற ஃபோல்டரை நான் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய பெரியார் பயிலகம் பழைய ஓகே இந்த பைத்தான் லேட்டஸ்ட், அதாவது ஜி டிரைவில் என்னுடைய பைத்தான் லேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த பைத்தான் லேட்டஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மற்றதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பைத்தான் லேட்டஸ்ட் அப்படிங்கிறதுல இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். HTML, EML, JSON இந்த மாதிரி நிறையா லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். கிண்டர் இந்த மாதிரி நிறையா லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து பைத்தானில் யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான லைப்ரரி ஃபைல்ஸ். இதில் மாதிரி நிறைய மாடியூல்ஸும் இருக்கும். இந்த மாடியூலில் நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா, பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து காலண்டர்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கால்சின்னு ஒரு மாடியூல் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நேரடியாக இதை வந்து லைப்ரரியில் போட்டாச்சு. இப்போ லைப்ரரியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இம்போர்ட் கால்சின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து இம்போர்ட் இதில் வந்து கால்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் இந்த பேசிக்ஸுங்கிற ஃபோல்டரில் எங்கேயுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, நேரடியாக வந்து இந்த கால்சியை வந்து லைப்ரரியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒன்ஸு test.py ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் 1 கேட்குது. ஸோ 14 கொடுக்குறேன். என்டர் நம்பர் 2 கொடுக்குறேன். 16 கொடுக்குறேன். ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்ட் அப்படின்னு காமிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபைலை என்ன பண்ணுறோன்னா லைப்ரரியில் போட்டோம். அது ஒருவேளை நீங்கள் அந்த லைப்ரரியிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து டெலீட் பண்ணுறேன். 1 மினிட். இந்த டெலீட் பண்ணிட்டேன்னா அந்த மாடியூல் இல்லை அப்படின்னு கேட்கும். இப்போ நான் அந்த ஃபைலே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கோடை போய் நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன், என்ன கேட்குது, இம்போர்ட் கால்சி மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர். அப்படி ஒரு மாடியூலே இல்லைங்க, நீங்கள் என்ன அந்த மாடியூலை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும். Ctrl+Z கொடுத்துட்டு அந்த ஃபைலை கொண்டு வந்துடுறேன் மறுபடியும். அப்போ அந்த ஃபைலை மறுபடியும் நம்ம இங்கே கொண்டாந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 1 செகண்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ 40,70 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா நமக்கு வந்து 110 அப்படிங்கிறது வருது. ஸோ இப்படி தான் வந்து லைப்ரரியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாமளும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்ச லைப்ரரியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மாடியூல் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் லெவலில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. லைப்ரரிங்கிறது நீங்கள் எந்த ஃபோல்டர்லேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாடியூல் அண்ட் லைப்ரரி அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் அடுத்து வந்து கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.